இன்டர்நேஷனல் பிளேயரா இருந்தா ஒரு 50 அடிச்சுட்டு அடுத்த 50 அடிக்கிறதுக்கு ஒரு 2 மாசம் எடுக்கலாம், 6 மாசம் எடுக்கலாம், ஏன் 1 வருஷம் கூட எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இத்தனை வருஷமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பெரிய சாதனைகளை பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல கருண் நாயர் ஆட் ஆயிருக்கிறாரு. சரிப்பா, இவர் தான் அதிக நாட்கள் எடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் இந்தியன் பிளேயரு, குறிப்பா இந்தியன் பேட்டர் தான். ஸோ யார் அவரு பார்த்துருவோமா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் போட்டி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டியை கண்டிப்பாக ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இந்தியா இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த மேட்சுக்குள்ள கருண் நாயரை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக அடிக்கலனா கூட 50 அடிச்சிட்டாரு. ஸோ டீமை கொஞ்சம் காப்பாற்றினார். அந்த வகையில் இந்த போட்டியின் மூலமாக ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாரு. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா 50 அடிச்ச பிளேயர்ஸ் லிஸ்ட்ல டாப் 5 இவரும் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா கடந்த 25 வருஷத்துக்குள்ள தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர், குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு, அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொல்லக்கூடிய பார்த்திவ் பட்டேல். இவரு தன்னுடைய அரை சதத்தை 2004ஆம் ஆண்டு தான் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 12 வருஷம் 43 நாட்களுக்கு அப்புறமா அடுத்த அரை சதத்தை பூர்த்தி பண்ணார். அதாவது 2016 தான் அடுத்து 50 போட்டிருக்கிறாரு. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் பிளேயர், அவர் பேரு பவத் ஆலம். இவர் தன்னுடைய 50க்கு அப்புறமா 11 வருஷம் 127 நாட்களுக்கு அப்புறமா அடுத்து 50 அடிச்சிருக்கிறாரு. இவர் தான் இந்த லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்கிறாரு. அதே போல சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரான ராபின் பீட்டர்சன் 9 வருஷம் 289 நாட்களுக்கு அப்புறமா தன்னுடைய அடுத்த அரை சதத்தை பூர்த்தி பண்ணியிருக்கிறாரு. இவர் 3வது இடத்துல இருக்கிறாரு. 4வது இடத்துல தான் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கிற கருண் நாயர் இந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கிறாரு. இவர் 2016ஆம் ஆண்டு குறிப்பா சொன்னோம் அப்படின்னா இதே இங்கிலாந்துக்கு எதிராக முச்சத்தை அடிச்சாரு. அதுவும் பாத்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கிலேயே. அதுக்கப்புறமா வாய்ப்பும் கிடைக்கல. அதன் காரணமாக இவரால் 50 அடிக்க முடியல. ஸோ இப்போ 8 வருஷம் 227 நாட்களுக்கு அப்புறமா தன்னுடைய அடுத்த அரை சதத்தை அடிச்சிருக்கிறாரு. ஸோ இதை பல பேர் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளும் கூட இந்த லிஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த பட்டியலில் லாஸ்ட், அதாவது 5வது இடத்துல இருக்கக்கூடிய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே பிளேயரு, அவர் பேரு சிக்கும்புரா. அவர் 8 வருஷம் 180 நாட்களுக்கு அப்புறமா தன்னுடைய அடுத்த 50 அடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்க்குறப்ப ஓகே பரவாயில்லையப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு கூட 50 அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு கூட தோணுது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்லாம் தாண்டி கருண் நாயர் கண்டிப்பாக நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதே போல நல்லா ஆடி தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கிரிக்கெட் வட்டாரங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.